திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அதில் குறிப்பாக சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சியில் 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி தனலட்சுமி கோவிந்தராஜன் அம்மையார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். விநாயகர் வழிபாடு. திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவர் தம் கை. 27 ஆசிரியர் துதி. திருஞான சம்பந்தர் நாவரசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூர தெல்லு பூந்துருத்தி நம்பி மறுஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாளிய அமுதர் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆளவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிகீரர் கல்லாடனார் ஒன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார் திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவனெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிறுநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. நன்றியா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவும் அடைதல் பாடுவதற்காக தென்காசி மாவட்டம் தென்காசிக்கு அருகாமையில் உள்ள சோலைமலை கிராமத்தை சேர்ந்த சிவ திரு பூங்கொடி ஐயா அவர்கள். வாங்கய்யா. திருச்சிற்றம்பலம். அற்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணியங்கன் ரெண்டனவும் புவனம் உய்ய இருட்கடவுண்டர் அருளும் உலகம் எல்லாம் ஈந்தால் தன் திருவருளும் எனவும் கூடி தெருக்கலைஞர் ஞான கண்ட அரசஞ்சென்று செஞ்சடைவார் வானவர் கோயில் சேர்ந்தார் என்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. அருமை அருமை அருமை. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவும் திறத்தல் பாடுவதற்காக தென்காசி மாவட்டம் தென்காசிக்கு அருகாமையில் உள்ள வெங்கடேஸ்வரபுரம் கிராமத்தை மன்னிக்கவும் தென்காசி மாவட்டம் தென்காசிக்கு அருகாமையில் உள்ள சுரண்டை பகுதியில் இருக்கக்கூடிய சிவ திருமதி கைலை அம்மா, கைலை விஜயா அம்மா அவர்கள். வாங்கம்மா. இருக்கீங்களா? வாங்க வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.
பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள். அருமான் உத்து பின்னை நீர் அம்மா அழுங்கி அரட்டாதே. திருமாமணிசேர் திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமால் அறியா திருப்புயங்கள் திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார்களையும் திருவடியை வணங்குகிறேன். மனம் மொழி மெய்களால் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலியில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி அமுதா திரவியதாஸ் அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. சிவாய நமக. போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே உலர்ந்தது பூங்கலர்க்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை நீ கொண்டு நின் திருவடி தொழுகோம். சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே. ஏற்றுயர் கொடியுடையாய் எமையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஏற்றுயர் கொடியுடையாய் எமையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நன்றிங்க ஐயா. நன்றி. பெரும்புலர் காலை மொழி யாராவது பாட விருப்பம் இருக்கா? வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. சிவபெருமானே சிவசிவா. திருச்சிற்றம்பலம். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினாலிடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க. நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களையும் மீண்டும் ஒருமுறை மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று இன்றைய நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். இப்படி ஒரு களத்தை நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிற சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும் நம்ம எல்லாம் ஒன்று குவித்திருக்கக்கூடிய அந்த திருவருள் கருணைக்கும் மனமொழி மெய்களாலே நாம் நன்றி கூறி, பிறந்து மொழி பயின்று இந்த உலகத்தை நமக்கு அறிமுகம் செய்த தாய் தந்தை முதற்கொண்டு பிறகு இந்த உலகம் காரியமாகவும் இந்த காரியத்திற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கிற அந்த அந்த காரணத்தை நமக்கு சுட்டி காண்பித்து காரிய குருவாகவும் பிறகு காரண குருவாகவும் வந்து இந்த உலகம் பொய் என்று நமக்கு பொய்யாயின எல்லாம் பொய்யகள வந்தருளி அப்படி இந்த ஒரு பொய்யான மாயையிலிருந்து நமக்கு விடுதலை தந்து மெய்யான திருவடியை நமக்கு காண்பித்து கொடுத்த அந்த சிவ குருவுக்கும் நாம் நன்றி சொல்லி, புருவ நடுவில் இருக்கக்கூடிய எம்பெருமான் திருவடியை நமக்கு காண்பித்து கொடுத்த அந்த உத்தம குருவுக்கு சத்குருவுக்கு நம்முடைய உடல் பொருள் சாவி உடல் பொருள் ஆவி அத்தனையும் நமக்கு கொடுத்து நம்முடைய சமர்ப்பித்து குருநாதருடைய திருவடிகளை நம்ம வணங்கி நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போவோம். நீங்க ஆவிக்கு பதில் சாவி என்ற சொல்லு என் வாயில வந்திருக்கு. ஆவி என்ற சொல்லுக்கு பதில் சாவி என்ற சொல்லு நமக்கு வருது. உண்மையிலே இறைவன் நமக்கு சாவிதான். அவர் கொடுக்கலன்னா நாம எல்லாம் இயங்க முடியாது. திருவருள் கருணையினால ஆவி என்ற சொல்லுக்கு பதில் சாவி என்ற சொல்லு வந்ததுன்னு நான் நினைச்சு ஆச்சரியப்படுறேன்.
தடுமாறலாம். ஆனா இப்படி ஒரு வார்த்தை பிழச்சுன்னா சாமியோட சித்தம் அது. சிவபெருமான சித்தம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஏன் குருநாதருக்கு நம்ப பணியணும்னா, அ சங்கர் ஐயா மியூட் போட்டுங்க. ஐயா அ திருவருள் கருணையினால திருவருள் கருணையினால நம்ப திருமந்திர வகுப்புக்கு உள்ள போவோம். அதுக்கு முன்னாடி ஏன் குருவுக்கு நம்ம நன்றி சொல்றோம்னா, நம்முடைய அறியாமையை நீக்கக்கூடிய ஒருத்தர் வேணும். அதாவது ஒரு ஒரு குரு இல்லாம எந்த ஒரு வித்தையும் கத்துக்க முடியாது. ஒரு வாத்தியார் இல்லாம, ஒரு ஆசிரியர் இல்லாம, ஒரு ஆசான் இல்லாத எந்த ஒரு விஷயமும் சரிப்பட்டு வராது. ஆமா. உங்களுக்கு தொட்டு காண்பிக்க, உங்களுக்கு சுட்டி காண்பிக்க, இது நல்லது, இது கெட்டதுன்னு காண்பிக்க நிச்சயம் ஒரு ஆள் வேணும். அவருக்கு குருன்னு பேரு. நம்முடைய அறியாமையை நீக்கக்கூடிய ஒரு ஆள் வேணும். அவன் அருபரத்தில் ஒருவன் குருபரனாக இறங்கி அவனே வரான். உயிர்களுடைய அந்த அறியாமையை நீக்குவதற்கு, அவனுடைய ஏக்கத்தை போக்குவதற்கு, அந்த வினையை அகற்றுவதற்கு குருவாக இறங்கி அவனே வரான். அவன் எப்படி வரான்னு தெரியாது. அவன் வயசுல சின்னவனா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், இல்ல வயசானவங்களா இருக்கலாம். நம்மள விட 20 வயசு மூத்த வயசு 30 வயசு சின்னவங்களா கூட இருக்கலாம். ஆக மொத்தம் நம்முடைய அறியாமையை நீக்குவதற்கு யார் எப்படி வந்தான்னு அவங்கள நம்ம மனமார ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு ஒரு ஞானத்தை நாம் பார்க்க வேண்டும். அந்த ஞானத்தின் அடிப்படையில அவங்க எவ்வளவு ஞானம் பெற்றிருக்கிறார்கள் என்றது தான் நம்ம முக்கியம். அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பது தான் முக்கியம். அவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்பத நம்ம பார்க்கணும். அந்த வகையில திருஞான சம்பந்தருடைய வயசு சின்னது தான். ஆனா அவர் போதிச்சது பெருசு. அந்த மாரி ஞானம் ரொம்ப முக்கியம். அதாவது கீர்த்தி மூர்த்தின்னு சொல்லுவாங்க. மூர்த்தி பெரியது. அதெல்லாம் நம்மளுக்கு மூர்த்தி சிறியது, கீர்த்தி பெரியதுன்னுவாங்க. அதுபோல நமக்கு யார் குருவா வராங்கன்றது நம்முடைய அறியாமை நீக்கிறத பொறுத்து. நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நமக்கு யார் அறிமுகம் செய்கிறார்களோ, அவங்க தான் உத்தமமான குரு. அவங்க தான் வாழ்நாள்ல கிடைச்ச பெரிய பொக்கிஷம். அவங்க வந்த பிறகு தான் உங்க வாழ்க்கையில ஒரு டர்னிங் நடக்கும். ஆமா. அதுவரைக்கும் அறியாமையில் என்ற இருள்ல இருந்திருப்பீங்க. ஹரி அப்படின்ற இருள்ல இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் ஹரனுடைய பார்வை உங்க மேல படணும்னா, உங்களுக்கு குருநாதர் வேணும். ஆமா. கையிலேயே நீங்க எய்தணும்னா, உங்களுக்கு குருநாதர் வேணும். அந்த குருநாதருடைய பொற்பாதங்களை மீண்டும் ஒரு முறை மனம், மொழி, மெய்களால வணங்கி நிகழ்ச்சிக்குள்ள நுழைவோம். நம்முடைய நிகழ்ச்சியினுடைய கதாநாயகன் வந்து யாருன்னா, திருமூலர். இந்த திருமூலர் இருக்காருல்ல, இவருக்கு உபதேசம் கொடுத்தது யாருன்னா, நந்தியம்பெருமான். "அப்பனை நந்தியை, ஆரா அமுதினை, ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை, எப்பரி சாயினும் ஏத்துமின் ஏத்தினால், அப்பரிசு ஈசன் அருள் பெறலாம்." அந்த நந்தியம்பெருமானுடைய அருள்னால, திருமூலர் என்கிற ஒரு நாயன்மார் நமக்கு கிடைச்சாரு. ஒரு அற்புதமான ஒரு உபதேசம் கிடைச்சது அவருக்கு. அவரு தான் பெற்றத இந்த பூமி உய்ய வேண்டும் என்பதற்காக ஆகமங்களாக 3000 பாடல் கொடுத்திருக்கிறார். ஆமா. எப்படி கொடுத்திருக்காருன்னா, எளிமையாக 4 வரி. ஆமா. 1, 2, 3, 4. ஒரு வரிக்கு 4 சீரா பிரிச்சு, கிட்டத்தட்ட 4 வரியா என்ன பண்ணா எதுகை மோனையோட அழகா பாடலாம் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த 3000 பாடல்கள்ல சொல்லாத விஷயமே கிடையாது. அப்படி ஒரு பெரிய ஆகமங்கள்லாம் பெரிய பொதுமறையா இத நமக்கு குடுத்துட்டு போயிருக்கார். அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி, இன்றைய நிகழ்ச்சியினுடைய தலைப்பாக நாம் என்ன பார்க்க போறோம்னா, திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் இதுவரைக்கும் பல யோகங்கள்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சந்திர யோகம். யோகம்னா என்ன அப்படின்னா, இணைதல், இரண்டற இணைதல். சரியை, கிரியை, யோகம், ஞானம். இறைவனை அடைவதற்கு 4 மார்க்கங்கள். படிநிலைகள். மார்க்கங்கள்ல படிநிலைகள். அந்த படிநிலைகள்ல சரியை முடிச்சா தான் கிரியைக்கு போ முடியும். கிரியை முடிச்சா தான் யோகத்துக்கு போ முடியும். யோகத்த முடிச்சா தான் ஞானத்துக்கு வர முடியும். ஞானத்த முடிச்சா தான் நீங்க ஞான அனுபூதிக்கு வர முடியும். அனுபூதின்றது அனுபவத்தால இறைவனை அடைவது. ஞானம் பெறுவது சுலபம். ஞான அனுபவம் பெறுவது எம்பெருமான் திருவருள் கருணை. தெரிஞ்சுக்கலாம். வித்தைய தெரிஞ்சுக்கலாம். ஆனா வித்தைக்கு உங்களுக்கு அனுபவப்படுத்தி குடுக்குறது இறைவன் தான். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அப்போ அனுமதி கிடைப்பதற்காக படுகிற பாடு தான் வழிபாடு. அப்போ பக்தியினால எம்பெருமான்கிட்ட கருணையா உருகி, அறிவு வந்துடுச்சு. அந்த அறிவு அனுபவமா மாறணும்னா, நம்ம இறைவன்ட்ட கெஞ்சணும், மன்றாடணும். ஆமா. அந்த 4 பேருக்கு நீங்க வழி காமிச்சீங்கல்ல, எங்களுக்கும் வழி காமிங்க சாமி. எங்களுக்கு ஒரு வழிகாட்டுமே. நான் அறியாமையில இருக்கிறேன். நான் அறிவில்லாம இருக்கிறேன். எனக்கு ஒரு வழிகாட்டுங்கன்னு இறைவன்ட்ட மன்றாடி தான் நம்ம போராடி தான் வாங்கணும். அது திருவருள் கருணை. அப்போ சரியை செய்யலாம், நீங்க கிரியை செய்யலாம், யோகம் செய்யலாம், நீங்க ஞானம் செய்யலாம். ஆனா எத செஞ்சாலும் பக்தின்னு ஒண்ணு இல்லன்னா, எம்பெருமான் திருவடியை அடைவது என்பது
கடினம். அதனாலதான் பக்தி மார்க்கம் இன்னைக்கு உயர்ந்து நிக்குது. எது எப்படியோ அடிப்படையில பக்தியும் ஒழுக்கமும் இல்லாதவர்களுக்கு எந்த யோகமும் சித்திக்காது. எந்த யோகமும் சித்திக்காது. அதாவது பாட்டம் ஆஃப் த இந்த ரூல்ஸ் இந்த அந்த நடத்தைன்னு சொல்லக்கூடிய நடத்தையே சரியில்லாத போது அவர்களுக்கு மேலான விஷயங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வமும் இறைவன் மேல இருக்கிற நாட்டமும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு சத்தியமா இல்லை. அப்ப அவங்களுக்கு அது கொடுக்கவே கூடாது. உபதேசமே கொடுக்க கூடாதுன்றார். ஆமா, நடத்தை சரியில்லாதவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது? உபதேசமே கொடுக்க கூடாது. அப்ப இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. பாத்திரம் அருந்து பிச்சை இடு. ஒருத்தன் எவ்வளவோ கெட்டு நொந்து பல தவறுகளை செஞ்சு இதுக்கப்புறம் தன் தவறுகளை ஒப்புவிச்சு பாவத்தை அறிக்கையிட்டு இதுக்கப்புறம் இறைவா அப்படின்னு சரணடைறான் பார்த்தீங்களா, அவனுக்கு கொடுக்கலாம். ஏன்னா அவன் தன் தவறை உணர்ந்துட்டான். தன் தவறை உணர்ந்தவனுக்கு உபதேசம் கொடுக்கலாம். ஆனா தன் தவறை உணராம இருக்கிற இன்னும் மேலும் மேலும் தவறை செய்து கொண்டிருக்கிற ஆளுக்கு நம்ம உபதேசம் கொடுக்க கூடாது. அதனால தான் இந்த மந்திரம் திருமந்திரம் இவ்வளோ வெட்ட வெளியில இருந்தாலும் அது எல்லாருக்கும் பயன்படுதான்னா பயன்படாது. யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு தான் போய் சேரும். எல்லாருக்கும் போய் சேராது. இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு நீங்க வந்திருக்கிறீங்கன்னு சொன்னா சிவபெருமானுடைய பெரும் கருணை அது. ஆமா, கடந்த வகுப்பு அமிர்தாரணை. அந்த அமிர்தாரணை நீங்க எல்லாம் அட்டன் பண்ண முடியாம ஒரு சூழல். ஆனா இன்னைக்கு பாருங்க சந்திர யோகத்துக்கு எல்லாம் வந்திருக்கேன். இன்னைக்கு வகுப்போட தலைப்பு என்னது? சந்திர யோகம். அதான் திருவருள் கருணை இருந்தா மட்டும்தான் எல்லாமே நிகழும். இல்லைன்னா அது நிகழாது. எது நம்ம காதுல விழணும்னு இருக்கோ அதுதான் விழும். அதன் அடிப்படையில நம்ம மீண்டும் ஒரு முறை திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி சொல்லி பாடலுக்குள்ள போலாம். 3ஆம் தந்திரத்தில் 21வது தலைப்பில் இருக்கக்கூடிய சந்திர யோகத்தினுடைய முதல் பாடல். எய்தும் மதி கலை சூக்கத்தில் ஏறியே எய்துவ காலம். எய்தும் மதி கலை சூக்கத்தில் ஏறியே எய்துவ தூலம் இருவகை பக்கத்துள் எய்தும் கலை போல ஏறி இறங்குமாம் துய்யது சூக்கத்து தூலத்த காயமே. எய்தும் கலை போல ஏறி இறங்குமாம் துய்யது சூக்கத்து தூலத்த காயமே. பாடல் பார்த்தா புரியாத மாதிரி இருக்கும். எந்த ஒரு பாட்டும் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் படிக்க படிக்க தன்னால வந்துடும். எனக்கு பொருள் தெரியலன்னு வருத்தப்படக்கூடாது. அப்படி பொருள் தெரியலன்னா சிவபெருமான் தான் பொருள் நம்ம கண்ணம்படி அப்பா எனக்கு இந்த பாட்டுக்கான பொருள் நீங்களே எனக்கு உணர்த்துக்கு நம்ம சொல்லிடணுமா. அப்படி சொன்னா நீங்க எந்த பொழிப்புரையும் தேட வேண்டியதில்லை. இறைவனு நமக்கு உணர்த்துவார். அதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். பொறுமை இருந்தா எந்த இலக்கணமும் எந்த இலக்கியமும் ஐயோ இந்த சொல்லலாம் எனக்கு புரியலையே, இந்த வார்த்தையெல்லாம் எனக்கு புரியலையேன்ற புலம்பல் முதல்ல இருக்கத்தான் செய்யும். நான் புது புது சொற்கள் புது புது நண்பர்களை போல. அப்ப இந்த புது சொல்லாடல்களை பார்த்து பயந்துடாதீங்க. அது போக போக படிக்க படிக்க நமக்கு அது உள்ள வசமாகும். அதுக்கான அர்த்தமும் சாமி நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இப்ப அது பதம் பதமா பிரிச்சு பார்த்துடலாம். எய்தும் மதிக்கலை எய்தும் மதிக்கலை சூக்கத்தில் ஏறியே எய்துவ தூலம் இருவகை பக்கத்துள் எய்தும் கலை போல ஏறி இறங்குமாம் துய்யது சூக்கத்து தூலத்த காயமே. சரி, இப்ப நம்ம பதமா பிரிச்சு பார்த்துட்டோம். இனி பாடலுக்கு உண்டான விளக்கத்தையும் பொழிப்புரையும் பார்த்துடலாம். நன்றி தர்மயாதனம். சிவாயனம். திருச்சிற்றம்பலம். பாடலுக்கான பொழிப்புரை. சந்திரன் இடத்து பொருந்தியுள்ள கலைகள் நுண்மையினின்று வளர்ந்து பருமையாக நிறைவெய்துவதும் பின் பருமையினின்று தேய்ந்து நுண்மையாக ஒடுங்குவதும் வளர்பிறை தேய்விரை என்னும் இருவகை பக்கத்திலும் அவை அவ்வாறாதல் போல உடம்பில் உள்ள சந்திர மண்டலத்தின் ஆற்றல்களும் நுண்மையினின்றும் வளர்வதும் பரு உடம்பில் நிறைவதும் பரு உடம்பினின்று தேய்ந்து நுண்ணுடம்பில் ஒடுங்குதலும் உடையவாம். அவ்வளவுதான் செய்தி. மீண்டும் ஒரு பொழிப்புரை படிச்சிடுறேன். சந்திரனிடத்து பொருந்தியுள்ள கலைகை நுண்மையினின்றும் வளர்ந்து பருமையாக நிறைவெய்வதும் பின் பருமையினின்று தேய்ந்து நுண்மையாக ஒடுங்குவதும்
வளர்பிறை தேய்பிறை என்னும் இருவகை பக்கத்திலும் அவை அவ்வாறாதல் போல உடம்பில் உள்ள சந்திர மண்டலத்தின் ஆற்றல்களும் நுண்மையினின்றும் வளர்வதும் வளர்ந்து பரு உடம்பில் நிறைதலும் பரு உடம்பினின்று தேய்ந்து நுண்ணுடம்பில் ஒடுங்குதலும் உடையவாம். இதுதான் பாடலுக்கான பொழிப்புரை. இன்னும் டீப்பா இன்னொரு விளக்கத்தையும் பார்த்திடலாம். சந்திர யோகம் என்பது சந்திரக்கலை உடம்பில் விளங்கச் செய்கின்ற பயிற்சியாகும். எய்தும் மதிக்கலை பொருந்துவதான சந்திரக்கலை சூக்கத்தில் ஏறிய சூக்கும உடலுக்குள் புகுந்து எய்துவ தூலம் இருவகை பக்கத்துள் தூள உடலுக்குள்ளாக இருபக்கமாக இயங்கும். எய்தும் கலை போல ஏறி இறங்குமாம். சந்திரன் தேய்ந்து வளர்ந்து போன்ற நிலை இது. துய்யது சூக்கத்து தூலத்து காயமே. சந்திர யோக பயிற்சியால் சூக்கும உடல் பெருமை பெறுவது போல தூல உடலும் மேன்மையுறும். சூக்கம் என்பது சூக்கும உடல், கண்ணுக்கு தெரியாத நுண்ணிய உடல். தூலம் என்பது கண்ணுக்கு தெரிந்த பரு உடல். இங்க விளக்கம் கொடுக்குறாங்க. இப்போ யதார்த்தமா, ரொம்ப குழம்பிடக்கூடாது, யதார்த்தமா சந்திர யோகன்றத நம்ம எளிமையா சிகாரண சைவ நேரி பாடசாலையில பார்ப்போம். சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம். பொதுவா இரவு 9:50 நிகழ்ச்சியில் நம்ம வலது கண்ணு சூரியன், இடது கண்ணு சந்திரன், இது ரெண்டும் கொண்டு போய் புருவ நடுவுல நிறுத்துங்கன்னு சொல்லுவேன். இந்த ஜோசியம் தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, சந்திரன்னா மனோகாரகன், சூரியன்னா ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சந்திரன்னா மனம். இந்த மனம் தேயும் வளரும். இந்த மனம் மாறக்கூடியது, இந்த மனம் தேயக்கூடியது, இந்த மனம் வளரக்கூடியது. அவ்வளவுதான். அப்ப சந்திரன்னா மனம். இந்த மனத்தை செம்மைப்படுத்த வேண்டும். அவ்வளவுதான் விஷயம். யார் கொண்டு போய் மனத்தை புருவ நடுவிலே நிறுத்துகின்றார்களோ அவர்களுக்கு சந்திர யோகம் வாய்க்கும். சந்திரன்னா மனம். ரொம்ப எளிமையா முடிச்சிடுறேன். ரொம்ப பெருசால ரொம்ப யோசிக்க வேண்டாம். மனத்தை புரிந்து கொள்வது அடக்குவது என்பது ஆகாத காரியம். அலைகள் ஓய்வதில்லை, மனமும் ஓய்வதில்லை. அலையும் ஓய்வதில்லை, மனமும் ஓய்வதில்லை. மனம் ஒருபோதும் ஓயாது. இயற்கையை ஒருபோதும் என்ன கடந்து போக முடியும், அவ்வளவுதான். அப்போ அந்த மனத்தை கொண்டு போய் எங்க நிறுத்தணும்னா புருவ நடுவுல நிறுத்தணும். எப்போ இந்த சந்திர யோகம் நமக்கு வாய்க்கும்னு சொன்னா, சந்திரனும் சூரியனும் சேரக்கூடிய அந்த புருவ நடுவுல போய் நிறுத்தும் போது சந்திர யோகம் நமக்கு கிடைக்கும். அப்போ மனம் ஒடுங்க இந்த யோகம் நமக்கு வாய்க்கும். இது 14 நாட்கள் தேயும், 14 நாட்கள் வளரும். நமக்குள்ள எப்படி சந்திர மண்டலத்துல ஒரு மாற்றம் பூமியில ஏற்படுதோ அதே போல நம்ம உடம்புக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படுதுன்னு இந்த பாடல் சொல்லுது. வேற ஒன்றுமே இல்லை. வளர்பிறையில ஒரு மாற்றமும் தேய்பிறையில ஒரு மாற்றமும் பிரபஞ்சத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. அது போல நம்ம உடம்புக்குள்ளேயும் சில மாற்றம் இருக்கு. மனோநிலை சரியில்லாதவங்கன்னா யாருன்னு பாத்தீங்கன்னா, பித்து பிடிச்சவங்களை பாருங்களேன். அமாவாசையில ஒரு மாதிரி இருப்பாங்க, பௌர்ணமியில ஒரு மாதிரி இருப்பாங்க. அவங்க பேசுறது கண்ட்ரோலே உங்களால பண்ணவே முடியாது. நீங்க என்னதான் போராடினாலும் அந்த அமாவாசை வந்துருச்சுன்னா அவங்கள கண்ட்ரோலே பண்ண முடியாது. அவங்களுக்கு நீங்க பைத்தியன்னு பட்டாங்க. ஏன்னா மனோநிலை சரியில்லாதவங்கன்னா மனசனுடைய மனப்பிழற்சி ஏற்பட்டவங்க. ஏன் பேசுறோம், எதுக்கு பேசுறோம், என்ன பேசுறேன்னு தெரியாமலே பேசிக்கிட்டே இருப்பாங்க. இத நீங்க உணரலாம். அமாவாசை இப்போ அந்த அமாவாசை பக்கத்துல உணரலாம். அப்புறம் பௌர்ணமி பக்கத்துல உணரலாம். இந்த மனப்பிழற்சி ஆனவங்களை பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அவங்களாம் எப்பெல்லாம் பேசுறாங்கன்னு மட்டும் கவனிச்சு பாருங்களேன். தொண்ணு அவங்க கண்ட்ரோலே பண்ண முடியாது. எப்பன்னா அது அமாவாசை வந்துடும். சில பேருக்கு அமாவாசை வந்தா ஆகாது, பௌர்ணமி வந்தா ஆகாது. இதுதான் சந்திரகலையினுடைய பெரிய சூட்சமம். இந்த மனத்தினுடைய இயல்பு வெளிப்பட்டுடும். அப்போ சந்திரன் என்பது மனம். இந்த மனத்தை எப்படி சந்திர மண்டலத்துல 14 நாட்கள் தேய்து 14 நாட்கள் வளருது இல்ல, அந்த 15வது நாள் அமாவாசை, 15வது நாள் பௌர்ணமி இருக்குல்ல, அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளேயும் ஒரு ரியாக்ஷன் இருக்கு. அதத்தான் என்ன சொல்றாங்க, பரு உடம்பிலிருந்து நுண்ணுடலுக்கும்
நுண்ணுடல்ல இருந்து பரு உடம்புக்கும் ஒரு மாற்றம் ஏற்படுது. நம்ம உடம்புல 2 தேகம் இருக்கு. கண்ணால பாக்குறதுக்கு தூலம்னு பேர். கண்ணால பார்க்க முடியாத தேகத்துக்கு சூட்சும தேகம்னு பேர். இந்த சூட்சும தேகம் வளர்பிறையில வளர்ந்து முழுமையா தூலத்துல முழுசா காட்சி கொடுக்குது. அதே அதே பரு உடம்பு நுண்ணுடம்பா எப்படி மாறுதுன்னா தேஞ்சி போய் நுண்ணுடம்பா மாறுது. இந்த கலைக்கு பேரு சந்திரக்கலைன்னு பேரு. அப்போ இந்த வளர்பிறை தேய்பிறைக்கு ஏற்றார் போல இந்த பரு உடலும் நுண்ணுடலும் நம்ம உடம்புக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படுது. இத புரிஞ்சுக்கிட்டவங்க தவத்தினால இதை கூட்டலாம். தவத்தினால கூட்டலாம். அப்ப நல்ல ஆசான் கிட்ட, நல்ல குருநாதர் கிட்ட இந்த மனத்தை ஒடுக்கிற வித்தையை கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, மனம் ஒடுங்க நம்ம என்ன செய்யணும்? சுவாசம் ஒடுங்கணும். மனம் ஒடுங்குனா சுவாசம் ஒடுங்குமா? சுவாசம் ஒடுங்குனா மனம் ஒடுங்குமா? மனம் அவ்வளவு சீக்கிரம் ஒடுங்குமா? ஒடுங்கும். 5 பேர் அறிவும் கண்களே கொல்ல. 5 புலன்களுடைய வேலையை ஒரு கண்ணே செஞ்சிருமா. அந்த அளவுக்கு கை கால்லாம் போய் ஈடுபடணும்னு அவசியமே இல்லை. கண்ணே தன் கர்மத்தை செஞ்சிரும். அப்ப அந்த கண்ணை கட்டினோம்னா சந்திரன் கட்டுப்படும். அப்போ வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன், இடகலை பிங்கலை கொண்டு போய் சுழுமுனையில நிறுத்தும் போது சந்திர யோகம் எல்லோருக்கும் வாய்க்கும். அப்போ மனத்தை படிக்கக்கூடிய ஆற்றல் நிச்சயம் வரும். யார் ஒருத்தர் தன்னை படிக்கின்றார்களோ அவர்கள் எதிராளியை படிப்பார்கள். மனசை படிக்கிற கலை, இதுக்கு பேர் என்னது? படிப்பு. படிப்புலயே பெரிய படிப்பு எது? PhD அந்த படிப்பு, இந்த படிப்பு, உலகியல் படிப்பு எல்லாம் படிப்பு இல்லை. அது இந்த உலகத்துல நிலைச்சு நிக்கிறதுக்கு, உலகத்துல பிழைக்கிறதுக்கு பிழைப்பு. ஆனா தன்னை படிக்கிற படிப்பு இருக்கு இல்லையா, அதுதான் படிப்பு. அந்த படிப்பு எங்க படிக்க முடியும்னா புருவ நடுன்ற புத்தகத்துல தான் படிக்க முடியும். அவங்கவுங்கள படிக்கணும். அப்படி படிக்கிறதுக்கான கலை தான் இந்த சந்திர யோகம். அப்போ மனசை கொண்டு போய் அங்க நிறுத்துறதுக்கான ஏற்பாடு அதுதான். ஆனா மனசுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு தந்திரம் இருக்கு. இந்த மனசை எப்படி இயக்கணும்னு சொல்றேன். இந்த மாட்டுக்கு பச்சை புல்ல காமிக்கிற மாதிரி, அதுக்கு பச்சையா புல்ல காமிச்சா எப்படி இயங்குதோ அதே மாதிரி மனசும் இந்த சந்திரனும் ஏதாவது ஒண்ணு காமிச்சா தான் மயங்கும் வரும். இப்போ குழந்தைக்கு நீங்க ஸ்கூலுக்கு போனோம்னா, நான் உனக்கு இது வாங்கி தரேன், நீ பள்ளிக்கூடம் போ, அவ்வளவுதான். அப்ப அந்த மனசுக்கு ஒரு 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 சப்பக்கட்டு கட்டுறோம் நம்ம. உனக்கு நான் சைக்கிள் வாங்கி தரேன், இந்த முறை நீ பரீட்சை எழுதிரு. இல்ல உனக்கு நான் பைக் வாங்கி தரேன், இல்ல நான் போன் வாங்கி தரேன், இந்த முறை நீ ஒழுங்கா எழுதுரு. இந்த மனசுக்கு ஒரு காரணம் தேவைப்படுது. அதுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லிடணும். சொன்னீங்கன்னா அது ஈஸியா செஞ்சிடும். நான் உனக்கு தரேன், இதை நீ செய்யணும்னா நிச்சயம் ஈடுபட. அம்மா எனக்கு சைக்கிள் வாங்கி தரேன்னு சொல்லிட்டாங்க. அம்மா எனக்கு, அப்ப இந்த மனசு ஆளக்கூடிய டெக்னிக் பாத்துக்குங்க. அது போல இந்த மனத்தை கொண்டு புருவ நடுவில் நிறுத்துவதற்கு நீங்க ஒரு காரணத்தை சொல்லி ஆகணும். அது இந்த மனம் ஒடுங்குது, அவ்வளவு சீக்கிரம் இது ஒடுங்காது. ஏன்னா மனத்தினுடைய இயல்பே என்னன்னா வியாபித்தல். வியாபித்தல்னா சலிச்சு வெளியே போறதுதான். மனசனுடைய இயல்பே என்னன்னா ஆசைப்படுதல். மனத்தினுடைய இயல்பே என்னன்னா விபச்சாரம் செய்தல். மனத்தினுடைய இயல்பு என்னன்னா வியாபாரம் செய்தல். மனத்தினுடைய இயல்பு என்னன்னா தந்திரம் செய்தல். மனசுக்கு அவ்வளவு தந்திரமானது. இருக்கிற இந்திரியங்கள்லயே மனம் என்கிற இந்திரியம் ரொம்ப மோசமானது. ஆனா நான் வந்தா எனக்கு நீ என்ன தருவ, நான் படிக்கிற எனக்கு என்ன தருவ, இதுதான் மனத்தினுடைய இயல்பு. ஒரு சின்ன குழந்தைக்கு இருக்கிற அதே உத்வேகம் தான் பெரியவங்களுக்கும் இருக்கும். நம்ம போனா அதுக்கு என்ன லாபம், இந்த நிகழ்ச்சிக்கு போனா நமக்கு என்ன லாபம், இது உள்ள வந்தா நமக்கு என்ன லாபம். அப்போ லாபம் கருதி இயங்குவதுதான் மனத்தினுடைய இயல்பு. அந்த மனம்தான் சந்திரன்.
அதை கொண்டு வந்து புருவ நடுவில் நிறுத்துற வித்தை தான் சந்திர யோகம். இப்படி கண்டதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு நம்முடைய எனர்ஜியை வெளியே கொண்டு போய் சேர்க்கறதுல இந்த மனம்ன்ற இந்திரியம் பெரிய பங்கு வகிக்குது. அப்படி அது வெளியே போகாம அதை கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்துறதுக்கு பேரு தான் சந்திர யோகம். அவனுக்கு சந்திரசேகரன்னு பேரு. எவன் தன் மனத்தை வெளியில் விடாமல் ஒரு நிலையில் கட்டுகின்றானோ அவனுக்கு சந்திரசேகரன் பேரு. எவன் தன் மனத்தை படித்து விட்டானோ அவன் பிறருடைய மனத்தை படித்து விடுவான். சைக்கலாஜிக்கலா எதிரில் நினைக்கிறவன் என்ன நினைக்கிறான்னு சொல்லக்கூடிய ஆற்றல் ஒருத்தனுக்கு இருக்குதுன்னு சொன்னா, அதான் குறிப்பில் குறிப்பறிவாரை என்ன விலை கொடுத்து வேணாலும் நீ வாங்கிக்க. வள்ளுவர் சொல்றாரு, குறிப்பில் குறிப்பறிவாரைன்னா மனத்தை படிக்கக்கூடிய ஆற்றல் உடையவனை நீ வாங்கிக்கொள். அவன் மந்திரிக்கு மந்திரி. எதிராளி வரும்போதே அவனுடைய மனசுல இருக்கிறது என்னன்னு சொல்லக்கூடிய ஆற்றல் ஒருத்தனுக்கு இருக்குன்னா அவனை நீ விலை கொடுத்து வாங்கிக்க. ஒரு அரசனாக இருக்கிறியா, அவனை விலை கொடுத்து வாங்கிக்க. ஏன்னா உனக்கு தான் அந்த அறிவு இல்லைல்ல. அப்ப இருக்கிற கலைகள்லயே பெரிய கலை என்னன்னா சந்திரக்கலை, இந்த மனத்தை படிக்கக்கூடிய கலை. அந்த கலையை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்மை நாமே படிக்க வேண்டும். அது எங்கே படிக்க வேண்டும் என்று சொன்னால் புருவ நடுவில் படிக்க வேண்டும். அதுதான் குருநாதர் தேவைப்படுறார். அப்ப இந்த மனம் செலவாகாமல், மனசு செலவு, எதுக்கெல்லாம் மனசு செலவு பண்றோம்? நம்ம நிலையில்லாத பொருளுக்கு செலவு செய்யறோமா, நிலையான பொருளுக்கு செலவு செய்யறோமா? நம்முடைய எனர்ஜி எதுக்கு செலவு செய்யறோம்? வந்துட்டோம், இந்த ஜென்மம் எடுத்து என்ன புண்ணியம் சொல்லடி நீயாத்தா. உடம்பு மனசு, இந்த உடம்பையும் மனசையும் நீங்க எதுக்கு செலவு செய்ய போறீங்க? பிறந்துட்டீங்க பூமியில, நாம எல்லாம் பிறந்துட்டோம். இதுக்கப்புறம் இந்த உடம்பு எதுக்காக பயன்படுத்த போறீங்க? ஒண்ணு சந்தான விருத்தி, வம்சத்தை உற்பத்தி பண்ணணும், பண்ணான்ட்டீங்க. ரெண்டாவது என்ன பண்ண போறீங்க? உங்க உடலாலையும் மனதாலையும் நீங்க என்ன பண்ண போறீங்க? அப்படி கேள்வி வருது இல்லையா? அப்ப இந்த பிறவியின் நோக்கம் என்ன? எதுக்கு நம்ம இந்த ஜென்மம் எடுத்தோம்? ஒரு மரம்னு இருந்தா பூ இருக்கும், பிஞ்சு இருக்கும், காய் இருக்கும். அதை உற்பத்தி பண்ணிட்டீங்க, ரைட்? அது எல்லாம் சேருது. உடம்புன்னு எடுத்துட்டீங்க, குழந்தை குட்டி பெத்துட்டீங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அடுத்து நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்க எனர்ஜி எதுக்காக செலவு பண்ண போறீங்க? நிலையில்லாததுக்கா, நிலையானதுக்கா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான். உங்களுக்கு சிற்றின்பம் வேணுமா, பேரின்பம் வேணுமா? அழிந்து போகக்கூடிய பொருள் வேணுமா, அழியாத பொருள் வேணுமா? இதுக்கு தான் குரு தேவைப்படுறார். இப்படி பக்குவப்பட்ட மனம்தான் குரு. சூடுபட்ட பூனைன்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில அடிபட்ட நொந்து நூலாயிருக்கிறவங்களுக்கு எல்லாம் அனுபவமே ஆசான். அனுபவமே ஆசான். அதுவே அவங்கள பாடம் நடத்திடும். அதனாலதான் அடங்கிய மனமே குருன்னு அடியனுக்கு ஞான பிச்சை போட்ட சிவானந்த பரமஹம்சர் சொல்லுவார். ஒருத்தனுக்கு யார் குருன்னா அவனுடைய மனமே குரு. எப்போ? அடங்கிய பிறகு. ஏன்னா உனக்கு தேவையா, உனக்கு தேவையா, ஆசைப்படுவியான்னு தலையில அடிச்சுக்குவாங்கல்ல, அது மாதிரிதான். எதுக்கு போவானே வம்பு, திருப்பி எதுக்கு ஆசைப்படுவானே, ஏன் ஏமாறுவானே? ஆசைப்படுறதும் ஏமாறுறதும், ஆசைப்படுறதும் ஏமாறுறதும் இந்த மனத்தினுடைய இயல்பு. ஆசைப்படுவதும் ஏமாறுவதும், தந்திரம் செய்வதும், திருப்பி ஏமாறுவதும், திருப்பி ஆசைப்படுவதும், ஏமாறுவதும், இதுதான் என்னுடைய இயல்பே. அப்ப இது உனக்கு தேவையா, உனக்கு தேவையான்ற மாதிரி தான். அப்போ துன்பம் எங்கிருந்து வருது? இந்த மனத்தினால, ஆசைப்படுவதால வருது. இதுல ஒரு மார்க்கம் எல்லாம் இருக்கு புத்த சமயத்துல, அது நமக்கு வேண்டாம். ஆசையை துன்பத்திற்கான உண்மைதான். இன்னொரு மார்க்கம் வந்தது, அத்தனைக்கும் ஆசைப்படு. அப்போ மனத்தை வியாபிக்கிற ஒருத்தனும் மனத்தை அடக்கிற ஒருத்தனும் சொல்றான். ஆசையை துன்பத்துக்கு காரணம்னு ஒடுக்குன்றான் ஒருத்தன், இல்ல அத்தனைக்கும் ஆசைப்படுன்றான் ஒருத்தன். இதை நீங்க எதை ஃபாலோ பண்ணுவீங்க? நான் என்ன சொல்றேன், என் நட்சத்திரங்களை எண்ண முடியாது, ஆசையை அடக்க முடியாது. மனம் வியாபிக்க அது கீழே கொண்டு போய் அதனுடைய இயல்புல விட்டுடும், அவ்வளவுதான். அதுக்கு என்னன்னா, அதுக்கு ஆசைப்படுறதுதான் நோக்கமே. மனத்தினுடைய இயல்பு என்னது? ஆசைப்படுதல். தன்னை தானே அறிவிக்க விடாமல் பிரிதொரு பொருளை விரும்ப வைக்கிறது தான் மனத்தினுடைய இயல்பு. கண்டதெல்லாம் ஆசைப்படும். ஒருத்தர் புடவை கட்டுமா, அந்த மாதிரி புடவை இருந்தா நல்லா இருக்குமே, அவ்வளவுதான், மனசுல விதைச்சிட்டீங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வண்டி ஓடினா அந்த வண்டி இருந்தா நல்லா இருக்குமே, முடிஞ்சு போச்சு. இதுதான் மனத்தினுடைய இயல்பு. அப்ப மனத்தினுடைய இயல்பு என்னன்னா, வியாபித்தல், விரும்புதல், ஆசைப்படுதல். இப்படியே விட்டுட்டு இருந்தா நம்ம உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? இதுதான் பிறவிக்கு வித்து.
அப்படி இந்த மனச வெளியே செலவு செய்யாம யார் ஒருத்தர் போதும் அப்படின்ற ஒரு பெரிய மருந்த கொண்டாந்து நிறுத்தும். அத போதும் என்கிற மனமே பொன் செய்யும் மருந்து. ஏன் மனத்தை பத்தி நான் பேசுறேன் அப்படின்னா, மனம் என்பது சந்திரனாகும். அந்த சந்திரனை ஆன்மாவாகிய சூரியனோடு இரண்டர கலக்க செய்ய வேண்டும். தன்னில் தான் லயிக்க செய்ய வேண்டும். அது இல்லைன்னா ஆசைப்பட்டே செத்து போயிடும். அது ஒருபோதும் அடங்காது. அது ஒருபோதும் அடங்காது. அதனுடைய இயல்பே ஆசைப்படுறதுதான். அப்போ எப்போ இதை திருத்த முடியும்னா, போதும் என்கிற மனமே பொன் செய்யும் மருந்து. அப்ப போதும்ன்ற மருந்து அதுக்கு கொடுக்கணும். எப்படி ஆணவத்துக்கு பணிவு முக்கியமோ, எப்படி கண்மத்துக்கு சரணாகதம் முக்கியமோ, எப்படி மாயைக்கு பக்தி முக்கியமோ, இந்த 3 மலத்தை கடக்கிறதுக்கு வித்தை இதுதான். ஆணவத்தை பணிவினாலையும், கண்மத்தை சரணாகதத்தின் மூலியமாகவும், மாயையை பக்தியினாலும் நாம கடந்து பசு அறிவு தன்னைத்தானே அறியறதுக்கு முயற்சி பண்றோம்ல, அது போல இந்த மனம் என்கிற சந்திரனை போதும் என்கிற மருந்தால் நாம் நிறுத்த வேண்டும். அப்ப எங்க கொண்டு போய் நிறுத்தணும்னா, புருவ நடுவுல நிறுத்தணும். போதும், பட்டதே போதும், பட்டதே போதும். நீ திருப்பி திருப்பி ஆசைப்பட்டு உனக்கு தேவையா அப்படின்னு இந்த மனசுக்கு பாவம் செய்யாதிரு மனமே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. பாவம் செய்யாதிரு மனமே, உன்னை உன்னை கூற்று உதைத்து யமன் கொண்டு போகிறான், உன்னை பாவம் செய்யாதிரு மனமே ஒரு நல்ல பாட்டு இருக்கு. அழகான பாட்டு. அப்ப இந்த மனத்தினுடைய இயல்பு என்னன்னா, சலிப்பது, சலித்து 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 விரும்புவது, திருப்பியும் அந்த சிலந்தி மாதிரி திருப்பி அந்த வலையை போட்டுக்கிட்டே இருக்கிறது தான் மனத்தினுடைய இயல்பு. அதனுடைய இயல்பே சிலந்தி மாதிரி வீடு கட்டுறது தான். அப்ப அந்த சந்திரனை இப்படியே விட்டுட்டோம்னா அவ்வளவுதான். அது தேஞ்சி இல்ல ஆஞ்சி ஓஞ்சி திருப்பி பிறவிக்கு தான் கொண்டு போய் என்ன பண்ணும், விடும். அப்படிப்பட்ட மனோகாரகனாக இருக்கக்கூடிய சந்திரனை புருவ நடுவில் நிறுத்த வேண்டும். அப்ப மனத்தை கொண்டு வந்து அங்க நிறுத்தினால் மூச்சு ஒடுங்கும். அப்ப மனத்தின் நீளம் மூச்சின் நீளம் ஒண்ணுதான். அப்ப மனம் ஒடுங்க சுவாசம் ஒடுங்கும். இதுக்கு பிராணாயாமம்னு பேரு. உங்க மனத்தினுடைய நீளம் எவ்வளவோ அவ்வளவு நீளம் உங்க மூச்சு இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. உங்க மனசு எங்க இருக்கோ அவ்வளவு தூரம் உங்க மனசும் உங்க மூச்சும் பயணிக்கும். ஆஸ்திரேலியால இருக்கிற உங்க மாமாவை நினைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளவு தூரம் உங்க நினைப்பு போகுதுன்னு சொன்னா, உங்க நினைப்பு எங்க இருக்கோ அவ்வளவு தூரம் உங்க சுவாசம் செலவாகும். அப்போ உங்க மனசை நீங்க எதுக்காக செலவு பண்றீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்நாள்ல. அப்போ இந்த மனசை படைத்து காத்து அழித்து மறைத்து அருளக்கூடியவன் ஒருவன் உலன். அந்த எல்லாம் வல்ல இறைவன் பக்கம் அந்த மனசை நம்ம திருப்பிட்டோம்னா அதுக்கு யோகம்னு பேர். அதுக்கு நீங்க பக்தி யோகம்னு கூட கொடுத்துக்குங்க. அப்போ இந்த மனசை பஜன் செய்யறதன் மூலியமாக, பாராயணம் செய்வது மூலியமாக, பாடுவதன் மூலியமாக இந்த மனத்தை எம்பெருமான் திருவடியில நிறுத்த முடியும். அதனால்தான் வழி பாடு. உனக்கு வழி வேணுமா, இறைவனை பாடு. சுந்தரா என்னை இன்தமிழால் பாடு அப்படின்னு சொன்னார். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள் அத்தா உனக்கு ஆலாயினி அல்லேனேனலாமே. அப்போ பாடுன்னு சொன்னாரு. அப்போ வழி நமக்கு வேணும்னா பாடணும். ஏன்னா பாடும்போது சுருதியால இந்த லயத்தால மனம் ஒடுங்கும். அப்ப எங்க மனம் ஒடுங்குன்னா லயத்தில் மனம் ஒடுங்கிறது, நாதத்தில் ஒடுங்கிறது. அதனால்தான் திருவாசகம் முற்றுவதற்கு போறது. முற்றுவதற்கு போனீங்கன்னா மனம் என்ன ஆகும்? உருகாத உள்ளம் கூட உருகும், நையாத மனம் கூட மனம் நைக்கும். அதை நச்சிருவார் சாமி.
ஒரு வாசகத்துக்கு உருக மாட்டார். திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருக மாட்டார். அப்போ மனம் உருகணும்னா நீங்க திருவாசகம் படிக்கணும். அதனால திருவாசகம் படிக்கிறவங்களுக்கு இயல்பாவே மனம் ஒருமைப்பட்டு போயிடும். அதான் முற்றோதலுக்கு போறது எதுக்கு? யாராவது ஒருத்தர் மெல்ட் ஆகுற மாதிரி பாடுவாங்க. அப்படி பாடும்போது உங்க மனம் என்ன ஆகும்? ஒன்றி போய்விடும். நீங்க தெரிந்தோ தெரியாமலோ மனம் ஒன்றுதல் அங்க நடக்கும். அப்போ யோகம் கூடிடும். அப்ப தெரிஞ்சே தெரியாமல சந்திர யோகம் அங்க வேலை செய்யும். அப்ப சந்திர யோகம் என்பது மன ஒருமைப்பாடு. அப்ப சந்திரன்னா என்ன? மனம். இந்த மனத்தை ஆள முடியுமானா சத்தியமா ஆள முடியாது. இல்ல கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து குழந்தைக்கு நான் சொன்னேன்ல, உனக்கு நான் மொபைல் போன் வாங்கி தரேன், நீ படி சாமி அப்படின்னு சொன்னா செய்தில்ல, அது போல இந்த மனசுக்கு ஒரு உண்மையை நம்ம சொல்லணும். நிலையில்லாத பொருளை விரும்பி ஏன் நாசமா போனோம் நம்ம உடம்பு? நிலையானது புடி சாமி, எம்பெருமான் திருவடியை புடி அப்படின்னு அதுக்கு ஒரு சஜஷன் சொல்லி புரு நடுவுல கொண்டாந்து திருப்பிட்டோம்னா ஆற்றல் குவியும். நம்முடைய தேகம் நுண்ணுடம்பிலிருந்து பருவுடம்புக்கும், பருவுடம்பிலிருந்து நுண்ணுடம்புக்கும் மாறி மாறி போறது நின்னு பிரகாசிக்க தொடங்கும். அதுதான் எய்தும் மதிக்கலை சூக்கத்தில் ஏறிய எய்துவது தூலம் இருவகை பக்கத்துள் எய்தும் கலை போல ஏறி இறங்குமாம் துய்யது சூக்கத்து தூலத்து காயமே. அப்போ நம்ம உடம்புல 2 சுவாசம் இருக்கு. ஒண்ணு சூரிய கலையில ஓடும் போது வலது நாசியில ஓடும், இடது நாசியில ஓடும் போது சந்திர கலையில ஓடும். சந்திர கலையில ஓடும் போது இந்த உடம்பினுடைய சூட்டை தணிப்பதற்காக இறைவன் எடுக்கிற நடனம். ஆமா. அதே சூரிய கலையில ஓடும்போது இந்த உடம்பு சூடாக வேண்டும், உஷ்ணமாக வைத்திருக்கொள்ள வேண்டும் சாமி மாறி மாறி ஆடுறாங்க. இதுக்குதான் இடக்காலை தூக்கி ஆடுதல், வலக்காலை தூக்கி ஆடுதல்னு சொல்லுவாங்க நடனம். இயல்பாவே நம்ம உடம்புக்குள்ள நடனம் இதுதான் நடந்துட்டு இருக்கு. இதுதான் அந்த ரகசியம். அப்போ சந்திர யோகம் அப்படின்ற தலைப்பு எதுக்குன்னா, மனத்தை கொண்டு வந்து எம்பெருமான் திருவடியில நிறுத்துவதற்கு சந்திர யோகம்னு பேரு. அப்ப சும்மா நிறுத்த முடியுமான்னா, சத்தியமா சும்மா நிறுத்த முடியாது. பக்தியினாலே பாடி பரவசம் ஆவதனாலே மனத்தை கொண்டு வந்து நிறுத்த முடியும். அப்ப நாதத்தால் வெற்றி பெறலாம். இந்த மனத்தை வெல்லுவதற்கு நாதம் அவசியம். அதனாலதான் பெரியவங்க வழி பாடு அப்படின்னாங்க. அப்ப மனம் ஒடுங்கும் கலை எங்க நடக்குதுன்னா, அப்ப எப்ப ஒருமைப்பாடு நடக்கும்? நீங்க வெறுமையே போய் உட்கார்ந்தீங்கன்னா கூட உங்க மனசு வெளியே போயிடும். நான் உட்கார்றேன், தியானத்துல உட்கார்றேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்தா கூட உங்க மனம் வெளியே போயிடும். அப்படி என்னதான் நீங்க புடிச்சு கட்டினாலும் கட்டாது. அப்ப குழந்தைக்கு அது வாங்கி தரேன், இது வாங்கி தரேன்னு சொன்ன மாரி, நம்ம மனசும் ஒரு குழந்தை மாதிரி தான். அப்ப போதும் என்கிற மனசு பொன் செய்யும் மருந்துன்னு சொன்னது இதுக்கு தான். அதுக்கு புரிய வச்சு தேவையில்லாத விஷயங்களை விரும்ப விடாம, எது அவசியம், எது அவசியம் இல்ல, எது தேவை, எது தேவையில்ல அப்படின்றத தீர்மானிக்கிறது இந்த மனம். அந்த மனத்த அதான் மனம் வச்ச மனசு அதான் எல்லாமே மனம் தாங்க காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே மனசு தாங்க காரணம்னுவாங்க. ஆமா, மன்னிக்கிறதும் மனசுதான். மன்னிக்கிறதும் மனசுதான். அப்ப இந்த மனத்தை செம்மைப்படுத்த வேண்டும். அதுதான் பக்திக்கு நம்ம வரணும். எப்ப சைவ நெறிக்கு வந்துட்டீங்களோ, அப்பவே உங்க மனம் செம்மை அடைந்துவிடும். செம்மை நலம் அப்படின்றாங்கல்ல, அந்த செம்மை நலத்துக்கு வந்துட்டீங்கனாலே, இறைவனுடைய திருவடியை நீங்க தொட்டுட்டீங்கனாலே, உங்க மனம் பக்குவப்பட்டுடும். அதுக்கு தான் அடியார் நடுவுல இருக்கும் அருளை பெற வேண்டும். அவங்களோட தொடர்பு வச்சுக்கணும். நீங்க அடியார் நடுவுல இருக்கிற அருளை நீங்க இழந்துட்டீங்கன்னா, எம்பெருமான் திருவடியை அடைவதுன்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா, தனிச்சு பயணிக்கும்போது நமக்கு அந்த மனச வந்து பிறழ்ச்சி தான் ஏற்படும். வெளியில தான் நாட்டம் ஏற்படும். யார் கூட சேர்றோமோ அவங்க புத்தி தான் நமக்கு வரும். உலக இச்சை உள்ள மனிதர்களோடு சேர்ந்தோம்னா, உலக இச்சை தான் நமக்கு வரும். ஏன்னா, அவங்களுக்கு நோக்கம் உலகப் பொருள்கள். அழியக்கூடிய பொருள்கள் மேல் நாட்டம் உள்ள மனத்தை உடையவர்களோடு நாம் சேரும் பொழுது, நம்முடைய மனமும் அந்த கன்றுக்குட்டியும், பன்றிக்குட்டியும் மாரி தான். அப்ப யார் கூட சேர்றோமோ அவங்க புத்தி நம்மளுக்கு வந்துரும். அதுல ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. உன்னதமான நோக்கம் உள்ள மனிதர்களோடு சேருங்கள். அவ்வளவுதான். உன்னதமான மனிதர்களோடு உள்ள நோக்கத்தோடு உள்ள மனிதர்களோடு சேருங்க. எம்பெருமான் திருவடியே அடைந்தவர்கள், எம்பெருமான் திருவடியை அடைந்து இன்புற்றவர்கள், அதுல இருக்கக்கூடிய பெரிய உண்மையை கண்டுபிடிச்சவங்க, பக்தியில சிறந்தவங்க, அவங்க கூட நம்ம அடியார்களோட இருக்கும் பொழுது, அப்படியே மனம் லேசாக மாறும். மன அழுத்தம் நீங்கும். மன இறுக்கம் நீங்கும். ஆ பெரிய அந்த டார்ச்சர் என்று சொல்லக்கூடிய அதெல்லாம் இல்லாம, நம்ம வழிபாட்டுல நம்ம மனசு செலுத்தும் பொழுது, மனம் தெளிவா மாறும். அப்போ முறையா இயமம், நியமம்லாம் நமக்கு கூடி வந்துருச்சுன்னா, நிச்சயம் வந்து திருவருள் கருணையினால எம்பெருமான் திருவடிய
எல்லாருமே எய்தலாம். இந்த சந்திர யோகத்தை பெறலாம். அப்ப இந்த உடம்புக்குள்ள ஓடக்கூடிய இந்த கலை, இடகலை, பிங்கலை கலையில சந்திர யோகத்துல நாம இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது நெறைய இருக்கு. முதல் பாடல்ல எல்லாருக்குமே இந்த கலை வேலை செய்யுது. இத பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல. அப்ப மனத்தை நிறுத்தக்கூடிய கலை யாருக்கு கிடைக்குதோ, அவங்களுக்கு இடகலையும் ஓடாது, அ பிங்கலையும் ஓடாது. சுழுமுனையில ஓடும். மனம் நிக்கும்போது சுழுமுனையில ஓடும். மனம் வியாபிக்கும்போது சந்திரகலையிலும், இடகலையிலும் ஓடும். அதாவது பிங்கலையிலும் ஓடும். அப்ப மூச்ச பொறுத்து தான் மனம். அப்ப இந்த மூச்சு ஒடுங்கும்போது, புருவ நடுவில் லயிக்கும்போது, அது சந்திர யோகமாக மாறும். அதுக்கு குருநாதருடைய அருள் வேண்டும் அப்படின்னு சொல்லி, இந்த முதல் பாடலுடைய விளக்கத்த நம்ப இன்னும் வருங்காலங்கள்ல அடுத்தடுத்து பார்க்கும்போது, இந்த சந்திர யோகத்த நம்ப விரிவா பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம குறிப்பா என்ன சொல்றோம்னா, சந்திரன் என்பது மனம். இந்த மனத்தை யார் செம்மைப்படுத்துகிறார்களோ, யார் யார் கூட சேர்ந்து இதை வளப்படுத்துகிறார்களோ, இது பக்தியால் யார் செம்மைப்படுத்துகிறார்களோ, அவர்களுக்கு போதும் என்கிற மனம் நிச்சயம் கிடைக்கும். அவர்கள் திருந்தி புருவ நடுவிலே லயிக்கத் தொடங்கி விடுவார்கள். அவங்களுக்கு வெற்றி நிச்சயம். அவங்களுக்கு சந்திர யோகம் கிடைக்கும். அவங்க தன் மனத்தை வென்றவர்கள். தன்னுடைய மனத்தை வென்றவர்கள் எதிராளியுடைய மனசை ஈஸியா படிச்சிருவாங்க. அப்ப மைண்ட் ரீடிங் கெப்பாசிட்டி நிச்சயம் எல்லாருக்குமே கிடைக்கும். தன்னை சூழ்ந்தவர்கள் யாருன்றத மனச படிச்சு ஒரு கூட்டத்தினுடைய மனச படிக்கக்கூடிய ஆற்றல் வரும். ஒரு பேச்சாளர், ஒரு சொற்பொழிவாளர் தன்னை அறிந்தவராக இருக்கின்றவர் எவ்வளவு பெரிய கூட்டமாக இருந்தாலும் கூட்டத்தினுடைய இயல்பை படிக்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு கிடைக்கும். கூட்டத்தில் இருக்கக்கூடிய மனத்தை படிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். எப்பன்னா, தன்னுடைய மனத்தை யார் ஒடுக்கியவர்களோ, தன்னுடைய மனத்தை யார் வென்றார்களோ, அவங்களுக்கு எல்லா கலையும் கைகூடும். ஆமா. இதுதான் அந்த ரகசியம். மேலும், மேலும் இந்த பயிற்சிய நம்ம செய்வோம். நல்ல குருநாதருடைய இயல்புனால இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதிக்கு யார் ஆட்பட்டார்களோ அவர்களுக்கு எல்லாமே வாய்க்கும். குறிப்பா சிவனடியார்களுக்கு இந்த 3 சின்னம் ருத்ராட்சம், திருநீறு, 5 எழுத்து இது புறச்சின்னங்கள். அகச்சின்னமாக இருக்கக்கூடிய பதி, பசு, பாசத்தை உள்ள இருக்கக்கூடிய அறிவால உணர்ந்து தவத்தினாலே அதை அடையக்கூடிய பக்குவத்தை குருநாதர் மூலியமாக பெற்றுக்கொண்டு, இந்த மனத்தை வெல்லக்கூடிய நுட்பமான விஷயங்களை அவர்களோடு சேர்ந்து, அடியார்களோடு சேர்ந்து அந்த நாதத்தால் நம்ம ஒடுங்க செய்யலாம். இன்னும் நெறைய வழி இருக்கு. அது எல்லாருக்கும் எல்லாமே வாய்க்காது. பெரும் கருணையினால இந்த சந்திர யோகத்தை குறித்து இன்னும் பார்க்கலாம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினால. ஆமா. நமக்குள்ள ஓடுற இந்த கலையை எப்படி போய் மேல நிறுத்தணும்ன்றது வருங்காலங்கள்ல பார்க்கலாம். மனச லயிக்க விடணும். எப்படி அந்த குழந்தைக்கு நம்ம ஒரு ஐஸ் வச்சு வேலைய வாங்குறோமோ, அதே மாரி நம்ம மனசையும் கொஞ்சம் ஐஸ் வச்சு வேலை வாங்க வேண்டியது இருக்கு. அதுதான் திருவடிய காண்பிக்கிற வழி. நிச்சயம் எல்லாரும் பயிற்சி செய்வோம். இந்த பெரும் யோகத்த நம்ம எல்லாரும் அடையலாம். அப்ப தன்னை அறிந்து இன்புறுவதற்கு வெண்ணிலாவே அப்படின்னா, அந்த வெண்ணிலான்ற இதுதான். இந்த மனசு தான். இந்த மனச நம்ம கொண்டு போய் நிறுத்துவோம். பெரும் பயனை அடைவோம். இந்த மனம் நமக்கு வாகனமாக மாறும். அதுதான் நந்தி எம்பெருமான். இந்த மனமே நந்தியாக மாறும். அந்த நந்தி தான் நம்ம திருவடியை காண்பிக்கும் சிவபெருமான அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களுடைய மனமும் எம்பெருமான் திருவடியில் லயித்து இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணின் நல்ல துரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லால் ஓடும் பெருந்தகை இருந்தது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் குறிப்புரையாக சொல்லுகின்றேன். இந்த மனம் எதையாவது எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கும். அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புள்ள இந்த மனத்தை ஏதாவது சொல்லி காரண காரியத்தை சொல்லிதான் நாம் மனத்தை திருப்ப வேண்டும். உங்களுடைய மனத்தை எந்த பக்கம் திருப்புகிறீர்களோ அந்த பக்கத்தில் அது செலவாகும். நீங்கள் உலகியலில் செலவு செய்தால் அது உலகியல் பக்கம் போகும். அதே அருளியலில் செலவு செய்தால் அது அருளியல் பக்கம் போகும். ஆக உங்க மனம் போல் உங்களுடைய வாழ்க்கை அமையும். இந்த மனத்தை நீங்கள் எப்படி திருப்புகின்றீர்களோ அதனுடைய ஆற்றல் வெளிப்படும். அதுதான் பக்தியில வந்துட்டீங்கன்னா நீங்கள் தன்னை அறிந்து இன்புறுவதற்கான வழியை பெறலாம் அப்படின்ற ஒரு உண்மையை சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்யும். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும்
பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அதிலே குறிப்பாக சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று இரவு 8 மணிக்கு பிறகு 9:50க்குள்ள சிறப்பு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும், நமச்சிவாயவே நான் அவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நன்றி. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.